மார்ட்டின் லூத்தரனையும் அவருடைய சீர்திருத்தத்தையும் பாருங்கள். அங்கேயும் ரோமருக்கு எழுதின நிருபம் ரொம்ப பிரயோஜனப்பட்டது. மார்ட்டின் லூத்தர் பற்றியும் அவர் சீர்திருத்தத்தை பற்றியும் மார்ட்டின் லூத்தரின் 500வது ஆண்டு விழாவில் ஒரு லூத்தரன் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். மார்ட்டின் லூத்தரன் ரெஃபர்மேஷன் போட்டு பாருங்கள். நான் தமிழில் பண்ண அந்த உபதேசம் அங்கே இருக்குது. 1.5 மணி நேரம் பேசினேன் அதை பற்றி. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தருக்கு தன்னுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடக்குது அவர் உள்ளத்தில். என்றைக்குமே அவருக்கு திருப்தியே உண்டாக மாட்டேங்குது. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு திருப்தியே உண்டாக மாட்டேங்குது. இன்னும் அதுக்காக ரொம்ப பெரிய முயற்சியெல்லாம் இறங்குறார். முட்டிலேயே படிக்கட்டு ஏறுறது, நடக்கிறது, தேய பண்ணுறது, இப்படி தன்னை துன்புறுத்தி கொள்வது, தன்னுடைய பாவத்துக்காக என்னெல்லாம் பிராயச்சித்திரம் பண்ணணுமோ, என்னெல்லாம் பண்ணணுமோ, எவ்வளோ நற்கிரியெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த ரட்சிப்பு நிச்சயம் உண்டாக மாட்டேங்குது. கடைசியில் ஒரு பிரசங்கர்கிட்ட போய் முறையிடுறாரு. என்ன முறையிடுறாரு? நான் எவ்வளோ நீதியாக வாழ பார்க்குறேன், என் நீதியை கொண்டு வர பார்க்குறேன், ஆண்டவர்கிட்ட என்னை ஏற்றுக்கொள்வார்னு. ஆனால் என் நீதியெல்லாம் அழுக்கும் கந்தையன்றார் அவர். அவருக்கு இருக்கிற அதே நீதியை நான் கொண்டு வரணுன்றாரு. இது எப்படி சாத்தியம்? நான் சாதாரண மனுஷன், அவர் தெய்வம். தெய்வத்திடத்தில் இருக்கிற அந்த நீதியை ஒரு மனுஷன் எப்படி கொண்டு வர முடியும்? அவர் மாதிரி நீதியை எங்கிட்ட எதிர்பார்த்தா எப்படி? என்ன கொடூரமான கடவுள்! மனுஷனால் கொடுக்க முடியாத நீதி அவர் எதிர்பார்க்கிறாரே, இவர் நல்லவரே இல்லை அப்படின்னு சொல்லி முறையிட்டாராம் ஒரு வயதான பாதிரியார்கிட்ட போய். அந்த பாதிரியார் சொன்னார், போய் ஜெபம் பண்ணுப்பா, கடவுள் உனக்கு வெளிப்படுத்துவார், போ, கர்த்தர் நல்லவர்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1515ஆம் ஆண்டு அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் பாருங்கள், யூனிவர்சிட்டியில் தியாலஜி போதிக்கிற ப்ரொஃபஸர். ரோமருக்கு எழுதின நிருபத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அதுக்காக ரொம்ப சீரியஸாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது முதல் அதிகாரத்திலேயே அவருக்கு அதுக்குரிய விளக்கம் கிடைத்தது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி 17ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை இங்கே பவுல் கோட் பண்ணுறாரு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிறத கோட் பண்ணி அதன் மூலமாக ரட்சிப்பை போதிக்கிறார். அந்த அர்த்தம் வழங்கிடுச்சு இவருக்கு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா என்னன்னு திடீர்னு அவருக்கு உதிக்குது. மனம் உள்ளம் திறக்கப்படுது, வெளிச்சம் உண்டாகுது. அப்போ தான் அவர் உணர்றார். அது காலகாலமாக கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு பதில் உண்டாகிறது. எப்படி கடவுளுக்கே இருக்கிற நீதியை நான் எப்படி கொடுக்க முடியும்? என்னால் கொடுக்க முடியாதே அப்படிங்கிறதான ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட நீதியை என்கிட்ட அவர் எப்படி கேட்கலாம்? என்னால் எப்படி முடியும்? அப்போ எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாதே அப்படிங்கிறது தான் இவருடைய இது. ஆனால் அதை படித்து கொண்டிருக்கும்போது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்ற இது படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு விளங்க ஆரம்பித்தான். ஓஹோ, அதனால தான் நான் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர், அவர் நல்லவராக இருக்கிறதுனால எவனாலையும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களெல்லாம் எடுத்து அவர் மீது வைத்து விட்டு அவருடைய நீதியை நம்ம மேலே வைக்கிறாரு. பாவமறியாத அவரை பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. பாவமறியாத அவரை பாவமாக்கினார். ஏன்? நீதி அறியாத நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும் பொருட்டு அப்படின்னு இருக்கு. அவர் பாவம் ஆயிட்டாரு, நான் நீதி ஆயிட்டேன். பாவமே அறியாத அவர் பாவம் ஆயிட்டாரு. நீதியே அறியாத நான், நீதியை செய்ய முடியாத நான், நீதியை கொண்டு வர முடியாத நான் இப்பொழுது நீதியை பெற்றுக்கொண்டேன், ஈவாக பெற்றுக்கொண்டேன். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நீதியாகிய ஈவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது விளங்குச்சு அவருக்கு. அதன் மூலமாக தான் அவருக்கே ரட்சிப்பு நிச்சயம் உண்டாச்சு. அவர் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, உம்முடைய நீதி எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ தான் உணர்ந்து, அப்போ ரட்சிப்பு என் கிரியையினால் அல்ல, நான் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன்றதுனால அல்ல, என்னுடைய நற்கிரியைகள்னால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் எனக்கு உண்டாகிறது. விசுவாசத்தில் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். அதனால தான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு எழுதியிருக்கிறதுன்றத புரிந்து கொண்டார் அவர். கிருபையினால் உண்டானது தான் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்றதுக்கு அர்த்தம் அவருக்கு வழங்கிடுச்சு.